ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ரின்சன். நான் தான் உங்கள் பவித்ரா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து ரேண்டமாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் யாருக்கு ரிலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இன்கேஸ் அது இவங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா நான் வந்து இந்த டால் வச்சு இவங்களை அடிப்பேன். இன்கேஸ் அந்த கொஸ்டின் வந்து எனக்கு ரிலேட் ஆச்சுன்னா அந்த டால் வச்சு என்ன அடிப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து யார் ரிலேட் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் மெயினாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, யாரை வந்து எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறேன். அண்ட் மறக்காமல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஃபியூச்சரில் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் மறக்காமல் எங்கள் இன்ஸ்டா சேனல்லையுமே போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயுமே நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம். அண்ட் வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கிட்ட வந்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக அந்த டப்பா வந்து ரொம்ப கேவலமாக இருக்கிறதுனால அந்த டப்பா நான் காட்டல, ஆனால் அந்த பேப்பர்ஸ் மட்டும் காட்டுறேன். ஸோ ஒரு 10 பேப்பர்ஸ். இந்த பேப்பர்ஸ்லாம் இந்த மாதிரி வெள்ளை நான் சொல்கிறது. சரி, நான் அதுக்கு ஏதோ கமெண்ட் பண்ண விரும்பல. அண்ட் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் நீ எடுக்க போறியா நான் எடுக்க? நான் எடுக்குவா? ஸோ இது என்ன மாதிரி கொஸ்டின்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் தெரியும். ஏன்னா 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இது எழுதணும். எழுதணும் அந்த தான். ஆனால் இது வந்து யார் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நாங்கள் அப்போ டிசைட் பண்ணலை. அது இன்ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா வந்து நாங்கள் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணது தான். ஸோ இது கையில் எடுத்துதான், அதனால இது வேணாம், வேற கற்று இருக்கு. லேடிஸ் ஃபர்ஸ்ட். படிக்கணும் சவுண்டா. Who annoys more? இதுதான். ஐயோ, நீ நான் பண்ணுவேன். நான் என்னைக்கு பண்ணிருக்கேன்? 2 பேர். நானா 50% 50% வெச்சுக்கலாம். நானா உயிரை வாங்குவேன், அவ பேசி உயிரை வாங்குவா. இதுதான் டிஃபரன்ஸ் 2 பேருக்கும். இரிட்டேட் பண்றதுல நான் செயல்ல காட்டுவேன், அவ வந்து பேச்சுல காட்டுவேன். வாய் கொஞ்சம் அதிகம். எஸ். நான் எல்லாமே நீ படிச்ச அப்ப நான் எப்ப படிப்பேன்? எடுத்து கையில கொடுத்தாலும் ஒரு லாஜிக் இருக்கு. நான் கொடுத்தாலும் மதிச்சு இதுதாங்க அவசரம் கொடுக்க. Who is lazy? நீனா என்ன லேசியா இருக்கா? நைட்டு தூங்குறது, காலையில எழுஞ்சிக்கிறது. ஊர் உலகத்துல எல்லாரும் நைட்டு தூங்கி காலையில எழுஞ்சிப்பாங்க. நைட் ஷிஃப்ட் போறவங்க காலை தூங்கி ஈவினிங் எழுஞ்சிக்க போறாங்க. நீ எழுஞ்சிக்கிறதே காலையில 2 மணிக்கு தான், மத்தியானம் 2 மணிக்கு தான். பேசுறதுலயே லேசி. எந்த வேலையும் செய்ய மாட்டேன். எந்த வேலையும் செய்ய மாட்டேன். தூங்கணும், சாப்பிடணும், போன் பார்க்கணும், அவ்வளவுதான். ஆமா, நம்ம வந்து கலெக்டர் ஆபீஸ்ல வந்து நம்ம கலெக்டர் பிஏ. நான் வந்து வீட்டு வேலைகளே நிறைய செய்வேன். ஸோ வேலை மட்டும் தான் நான் செஞ்சேன். அப்ப நான் தான் லேசியா? தூங்குறதே நீங்க நினைச்சு பார்க்க மாட்டீங்க. என்ன பார்த்தாலே தெரியாது. தூங்குறதே எனக்கு கிடையாது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி முழிக்க வச்சிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ இது வந்து அவ ஏமாத்திட்டான். அதனால இது நான் ஒத்துக்க மாட்டேன். லேசி நான் ஒத்துக்க மாட்டேன். நான் எடுத்து கொடுக்குறேன். நீ சீட் பண்ணுவ. Who is romantic? என்ன எடுத்தாடி? என்ன நான் இல்ல, எனக்கு தெரியும். லேசி மட்டும் அடிச்சல. சரி, எடுத்தாடி. மனசே வர மாட்டேங்குதுங்க. ஏன்னா நீதான் இல்ல, நான் இல்ல. என்ன ரொமான்டிக்ல? அதுதான் எனக்கெல்லாம் ரொமான்ஸ் வருது பத்தியா? அது மட்டும்தான் வரும். Who starts fight first? இதுலயே தெரியாம அடிக்கிறதுலயே தெரிஞ்சிருக்கோம். சண்டை ஆரம்பிக்கிறது யாருன்னா கொஸ்டின். சண்டை ஆரம்பிக்கிறது நம்ம தான், வாங்கிக்கிறது 2 பேரும். வீடியோலாம் போட்டு கொடுத்து தலையே வலிக்குது. Who is a bad driver? Bad driver. சரி, யாரு? நானா? லைசன்ஸ் இருக்கா? இல்ல. பீப் போட்டுறணும். வண்டி வச்சிருக்கேன். கூடிய விரைவில் ஒரு வீடியோ ஒன்று இருக்கு என்கிட்ட. அந்த வீடியோ எடுத்து போடுறேன். பேட் டிரைவருக்கான வீடியோ. இவ பேட் டிரைவர் தான். ரொம்ப மட்டமா பைக் ஓட்டுவா. வெரி பேட் டிரைவர். எல்லாரும் பிளேம் பண்ணுவா. கும்பலா சுத்துவோம், பிள்ளைங்க வண்டி வளைச்சு போவோம். கீழே வந்து ஐயோ அம்மான்னு கத்திக்கோங்க. யாருக்குன்னு பிரச்சனை இருந்தாங்க. நாங்க படிக்கணுமா? படிக்கிறேன். Who proposed first? நான் எதுக்கு பண்றேன்? மூஞ்சி பார்த்து சொல்லு.
சொல்லு சொல்லு சொல்லு. சரி நான் தான் பண்ணேன். சரி ஓகே நான் தான் பண்ணேன். இருக்கு நான் தான் பண்ணேன். ஒரு 15-14 வருஷத்துக்கு முன்னால யாரு பண்ணா? ஜன்னல் யாரு? ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை வேணா சொல்லலாம். ப்ரோபோஸ் பண்ணல, பட் ஆனா வந்து ப்ரோபோஸ்னு பார்த்தா இவன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. போட்டு பொறுமை அழகுல மயங்கிட்டாரு. இதெல்லாம் நான் எடிட் பண்ணி தூக்கிடுவேன். Who spends more money? நீனா. ரெண்டு பேரும். நீனா. ஒரு நாளைக்கு 150 ரூபாய் செலவு. 150 ரூபாய் எதுக்கு செலவு பண்ணுவ? 10 ரூபாவா செலவு பண்ணுவேன். நான் எனக்குன்னு செலவு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. போட்டிருக்க மேக்கப், ஐலைனர், லிப்ஸ்டிக் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து செலவா வந்து நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி எனக்குன்னு செலவு பண்ணிக்கிறது. டெய்லி ஸ்பெண்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கடையில போய் திருத்தரமா டெய்லி ஐஸ்கிரீம் சாப்பிடுறது இல்ல. இதெல்லாம் வந்து வந்து அப்பார்ட்மெண்ட் ஆன்சர். சரி சரி நான் ஒத்துக்கிறேன். ஆமா. Who asked sorry first? கண்டிப்பா நான் இல்ல. நான் சண்டைய நான் ஆரம்பிப்பேன். ஒரே நிமிஷம். கேம் என்னன்னே மறந்துட்டாப்புல. ஒரு ரெண்டு நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். கேம் என்ன? அடிக்கணும். ஆமா. எல்லாவற்றையும் அடி நானே வாங்குறேன். ஏன்னா சாரின்றது நீதான் கேட்பேன். அது கேட்கறது நானே தான். சண்டே ஸ்டார்ட் பண்றது நான் தான். ஆனா முடிச்சு சாரி கேட்டு அதை சால்வ் பண்ணி சரி ஓகே அப்படின்ட்டு வர்றது வந்து சோ அதனால வந்து அடிக்கல மன்னிச்சு. என்னைக்கு அவங்க நம்ம கிட்ட சாரி கேட்டிருக்காங்க, நம்ம தான் கேட்கணும். ஏன்னா சண்டை இறக்க குணம் ஜாஸ்தி பசங்க. சண்டை வருது உன்னால வரும், அதை நான் வந்து பெருசா பண்ணுவேன். அதனாலதான் பசங்களுக்கு இறக்க குணம் ஜாஸ்தி. விட்டு கொடுத்து போயிடுவோம். நாங்க உங்களுக்கு ஃபிளாஷ் ஆஃப் ஆயிடுச்சு. இதை அப்படி கண்டினியூ பண்ணலாம். இது நீங்க எடுத்தீங்கன்னா நீ தான் எடுத்துருக்க. Who is more possessive? More possessive. More possessive. Actually இது எப்படி தெரியுமா? ரெண்டு பேரும்னா எக்ஸ்ட்ரா ஒரு அடி கூட வாங்கிக்கோ. More possessiveனா more possessiveனா ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் possessiveனா இவர்தான். possessiveனா possessive பசுப்புகள்னா எல்லா விஷயத்துலயும் possessiveனா இவன். நான் who spends more time on phone? எங்க எடுங்க இது ஒரு நிமிஷம் கேட்குங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பத்தாம எக்ஸ்ட்ரா 1 hour கடன் வாங்குறாங்க அடுத்த நாள்ல இருந்து. செய்வங்க ஃபோன் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அவர் எனக்கு கண்டுக்க மாட்டாரு. சோ அதனால நான் ஃபோன் ஸ்பெண்ட் பண்ணுவேன். கண்டுக்க மாட்டாருன்னா இப்படி நீயும் ஃபோன் வச்சிருப்ப, அதனால நான் வந்து ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுவேன். வீடியோ முடிச்சிட்டு நான் பேசிக்கிறேன். இல்ல எனக்கு புரியல. நான் ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து ரீல்ஸ் பண்ணுவேன். ஸோ வந்து நிறைய சமையல்லாம் பார்ப்பேன். குக்கிங் உங்களுக்கு எப்படி செஞ்சு தரணும்ட்டு. ஸோ அதனால வந்து गाइस ஒரு 2 வீடியோக்கு அப்புறம் வந்து குக் ஆஃப் ஒரு வீடியோ நாங்க பண்றோம். கண்டிப்பா இந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு புது சேனல் தானே, ஒரு 50 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாலே குக் ஆஃப் சேலஞ்ச் நாங்க 2 பேர் பண்றோம். ஓகேவா? இது ஓப்பன் நான் குக் ஆஃப் சேலஞ்சு ரேண்டமா ஒருத்தவங்களை வச்சு பக்கத்து வீட்டுல யாருன்னா வச்சு நாங்க யாருக்கு நல்லா இருக்கு பேரே சொல்லாம அந்த வீடியோ நாங்க பண்றோம். பார்க்கலாம். ஓகேவா? டீலா? ஓகே சரி. அவ்வளவுதானா? லாஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா? இல்ல அது வந்து நான் எழுதி போட்டேன். ஓகே படிச்சுட்டு போட்டேன். சரி ஓகே. சோ இப்போ வந்து எல்லா क्वेश्चनும் முடிஞ்சிருச்சு. சோ நம்ம எழுதுன அந்த क्वेश्चனை வச்சு யார் இவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்கன்னு இப்ப பார்த்தா கேவலமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பா இவ்வளவு ஒழுங்கா பண்ணி வைக்கல, நானும் ஒழுங்கா பண்ணி வைக்கல. ஆனா இதுல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதோட யார் வந்து நிறைய விஷயத்துல வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க, யார் நிறைய விஷயத்துல வந்து பொசசிவா இருக்காங்கன்ற விஷயத்த மட்டும் தான் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா அந்த 2 விஷயம் தான் லாஸ்டா படிச்சு ஞாபகம் இருக்கு. அதனாலதான் அது ரெண்டு சொல்றான். இது வந்து லாஸ்டா வந்து 2 பேர். ஓகேவா? ஸ்பெண்ட்ன்ற வார்த்தை, பொசசிவ்ன்ற வார்த்தை. சரி ஓகே. சோ அந்த மாதிரி தான் தவிர அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம வந்து இது காமனான விஷயம் டெய்லி லைஃப் மாதிரி வச்சுக்கலாம். அதுல நம்ம வந்து क्वेश्चन எழுதி வச்சிருக்கோம். சோ முடிஞ்சிருச்சு. 10 क्वेश्चंस முடிஞ்சிருச்சு. சோ இதுக்கு அப்புறம் வேற என்ன வீடியோ பண்ணுவீங்க?
இதுக்கப்புறம் குக் ஆஃப் வந்து அது ஃபியூச்சர்ல, இப்போதைக்கு கிடையாது. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே அவனுக்கு பார்க்க சகிக்காது. ஸோ இந்த வீடியோ நாங்க முடிச்சுக்கிறோம். until bye from பவித்ரா. பாய். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் இப்போ ரேண்டமாக தான் ஒரு செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போக போக ஃபியூச்சர்ல வந்து வீடியோலாம் நாங்கள் சூப்பராக பண்ண ஆரம்பிப்போம். ஃபுல் கன்சிஸ்டண்டாக வந்து வீடியோ பண்ணலான்ற பிளான்ல இருக்கோம். இன் போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல. அண்ட் யூடியூப்லேயே வந்து தனியாக ஒரு சேனல் இருக்கு. அது ஃபியூச்சர்ல நான் சொல்ல. அந்த இன்ஸ்டாலையுமே தனியாக பர்சனல் அக்கௌண்ட் 2 பேருக்குமே இருக்கு. ஸோ அதுவுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு டேக் பண்ணி விடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க போய் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் மறக்காம பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் எங்களுக்கே தெரியாது எப்போ போடுவோம்னு சொல்லிட்டு, ஆனால் ரேண்டமா போடலான்ற ஐடியாவில் இருக்கும். அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஹேவ் a great day. Bye bye from the bye.